அண்ணன் பேசுற ஒரு வார்த்தையும் டீகோட் பண்ணி தானே உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவர் சும்மா அப்படி கையை தூக்குனாலே பாத்தீங்களா, வலது பக்கம் கை தூக்குறாரு பாருங்க. இதுல இருந்தே தெரிஞ்சு பாருங்க, பிஜேபி பி டீம். அவர் வலதுசாரி, அதனாலதான் வலது கை தூக்குறாரு. ஐயோ வந்தால் ரைட் ஹேண்டியா, அப்ப ரைட் ஹேண்டா தூக்குவாங்கன்னு அப்படி இல்ல. அதாவது எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் குற்றம். எதை பேசினாலும் பாத்தீங்களா இந்த வார்த்தைக்கு நடுவில் கேப் விடுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அவர் சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் தானே இங்க. ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, அவர் எது பேசினாலும் மக்கள் அதை வந்து ஏத்துக்கிற ஒரு தன்மைக்கு வந்துட்டார். இஸ் a charismatic புல்லிங் லீடர். ஸோ மக்களை தன் பக்கம் வசியக்கூடிய ஒரு வசீகரமான ஒரு தலைவராக இருக்கும்போது, இதுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அவர் பேசுறதே ரொம்ப லிமிட். மணிக்கணக்கில் உட்காந்து மைவு கட்சா போதும், மேடை கட்சா போதும்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. 20 நிமிஷம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அது வந்து அதுவே பெரிய ஒரு வரவேற்பாக மக்கள் பார்க்கலாம். அவர் என்ன பேசினாலும் கேட்க ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபைன். ஆனா ஒரு பொலிட்டீஷியனா மாறினதுக்கு அப்புறம் அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும்ல, மக்கள் அப்படிதானே எதிர்பார்ப்பாங்க. என்ன ஷார்ப்பா இல்ல இல்ல மேம்போக்கா இப்போ திமுகவை 2 விஷயம் திட்டுறது, ஊரை பத்தி 2 விஷயம் பெருமையா பேசுறது, அவ்வளவுதான் ஒரு ஸ்பீச் இருக்குமா? இல்ல மேடம், இல்ல சார். இப்போ நீங்க வந்து உட்காந்தீங்க, என்னன்னு சொல்லி என்ன சொன்னீங்க? தேவைக்கு ஆதரவாளர். எதுக்கு சொல்றீங்க? நேரம் அப்படியே பேச வேண்டியது தானே. எதுக்காக சொல்றீங்க? அது ஒரு மாண்பு இல்ல ஒரு மரியாதை. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஒரு ஊருக்கு போறாரு அப்படின்னா, அந்த ஊரோட பெருமையும் அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு தலைவன பாலிடிக்ஸ் தான் வந்திருக்காரு. அப்போ ஊர்ல வாழ்ந்த சினிமா பத்தி அவர் பேச முடியும், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பேச முடியும்.